ஏப்ரல் 2025 கொஷின் பேப்பர்ல இருக்கிற பார்ட் சி கொஷின் நம்பர் 22. சால்வ் த ஃபாலோயிங் ப்ராப்ளம் கிராஃபிக்கலி. ஸோ இந்த அவங்களே டைரக்டாவே கொடுத்துட்டாங்க, கிராஃபிக்கலின்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம கிராஃப் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை சால்வ் பண்ணணும். பிளேயர் ஏ பிளேயர் பி அப்படின்னு 2 பிளேயர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 பிளேயர் கேம்ல 2 ரோ அண்ட் காலம் தான் 4 காலம் இருக்கு. ஸோ கிராஃபோட கண்டிஷனே என்ன அப்படின்னா எய்தர் 2 ரோ இருக்கணும் இல்லைன்னா 2 காலம் இருக்கணும். நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது 2 ரோக்கான ஒரு கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் எழுதிக்கலாமா? ஸோ அதுக்கான மேட்ரிசஸை மட்டும் இங்க எழுதுறேன். இட் இஸ் 1 0 4 -1. இது ஃபர்ஸ்ட் ரோ. செகண்ட் ரோக்கான வேல்யூ -1 1 -2 5. ஓகே, இந்த வேல்யூக்கு நம்ம இப்ப முதல்ல கிராஃப் வரைய போறோம். ஸோ மேல ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற மேக்சிமம் வேல்யூ 4 வரைக்கும் தான் போகுது. நெகட்டிவ்ல -1 வரைக்கும் போகுது. இங்க வரைஞ்சிக்கிறேன், பக்கத்துலயே வரைஞ்சிக்கிறேன். ஸோ இது ஒரு ஆக்சிஸ் 1 அப்படின்ற லைன், ஃபர்ஸ்ட் லைன் ஆக்சிஸ் 1. மேக்சிமம் 4 போகுது. நான் இங்க 5ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். 5 4 5 4 3 2 1 0 -1 -2. அடுத்தது செகண்ட் ரோக்கான வேல்யூ தட் இஸ் ஆக்சிஸ் 2. ஆக்சிஸ் 2, ஆக்சிஸ் 2லயும் அதே 5 4 3 2 1 0 -1 -2. மார்க் பண்ணியாச்சா? இப்ப நம்ம பிக்சருக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன இருக்கு அப்படின்னா இங்க இப்படி பாருங்க. ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன? 1 and -1 மேப் பண்ணணும். ஸோ 1 and -1 நம்ம எப்படி மேப் பண்ணுவோம்? ஆக்சிஸ் 1ல 1 இங்க இருக்கு, ஆக்சிஸ் 2ல -1. ஸோ 1ல இருந்து -1 இந்த ரெண்டையும் ஒரு லைன் கனெக்ட் பண்ணலாமா? பண்ணியாச்சு. அடுத்தது ஆக்சிஸ் 1ல 0. ஸோ இங்க இருக்கு 0. ஆக்சிஸ் 2ல 1. ஸோ 1 இங்க இருக்கு. இது நம்மளோட செகண்ட் லைன். தேர்ட் லைன் வந்து ஆக்சிஸ் 1ல 4, ஆக்சிஸ் 2ல -2. ஸோ 4ல இருந்து -2 அப்படின்றதுனால இப்படி வரும் லைன். இது கொஞ்சம் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஸ்கேல் வச்சு பர்ஃபெக்டான இந்த லைனை வரைஞ்சுக்கணும். ஓகே, டன். இப்ப நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? நமக்கு -1 5 அப்படின்ற வேல்யூ கொடுத்திருக்காங்க. -1 5 அப்படின்னா ஆக்சிஸ் 1ல -1, ஆக்சிஸ் 2ல 5. ஸோ கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு 2 ரோ இருந்தது அப்படின்னா லோயர் என்வலப்பை எடுக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட லோயர் என்வலப். இந்த லோவர் என்வலப்ல இருக்கிற இன்டர்செக்ட் ஆகிற அந்த பாயிண்ட்டை தான் நம்ம எடுக்கணும். ஸோ இந்த கிராஃப்ல நம்ம லோவர் என்வலப்ல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க பார்க்கும்போது நமக்கு அந்த ஹையஸ்ட் பாயிண்டோட கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கு. லோயர் என்வலப் நான் இது மேலேயே மர்ஜ் பண்றேன். ஸோ லோயர் என்வலப்போட பவுண்டரி இதுதான், இங்க வரைக்கும் போயிருக்கு. திருப்பி இங்க ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட், அடுத்து இங்க கனெக்ட் ஆகி திருப்பி இங்க வருது. இதுல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட்டை எடுக்கணும். ஸோ எப்போ உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸாக்டா கண்டுபிடிக்க முடியலையோ அப்ப கிராஃப் ஷீட்க்கு போயிடலாம். ஸோ அதே டயக்ராம தான் நான் கிராஃப்ல வரைஞ்சிருக்கேன். இப்ப நம்மளால இங்க லோயர் பாயிண்ட் கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. லோயர் என்வலப், இது லோயர் என்வலப். லோயர் என்வலப்ல இருக்கிற ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ மொத்தம் இது லோயர் என்வலப். இது ஃபுல் பார்ட்டும் சேர்ந்தது லோயர் என்வலப். இதோட ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட் ஏ, பாயிண்ட் பி. எது ஹையஸ்ட் வேல்யூ அப்படின்னா பாயிண்ட் பில இருக்கிறது தான் ஹையஸ்ட் வேல்யூ. அடுத்து இங்க ஒன்னு இருக்கு, சீன் ஒன்னு இருக்கு, பட் அது லோவஸ்ட்ல தான் வந்துருது, கீழே இறங்கிடுதுல. ஸோ பாயிண்ட் பி தான் நமக்கு என்ன பாயிண்ட்னா ஹையஸ்ட் பாயிண்ட் ஃப்ரம் லோயர் என்வலப். அப்ப அந்த பாயிண்ட் பி அப்படின்ற லைன் எங்கெங்க இருக்கோ அதை மட்டும்தான் எடுத்துக்கணும். அது எங்க இருக்கு? 1, -1 ஒரு பாயிண்ட், ஒரு வேல்யூ, இந்த ஃபர்ஸ்ட் இந்த லைனு. அடுத்தது 0, 1 இந்த லைனு. ஸோ 0 1 இது ரெண்டையும் தான் இப்ப நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ இங்கேயும் அதுதான்.
ஸோ இந்த பாயிண்ட் வந்து 1 -1 அண்ட் 0, 1. 2 rows இருந்ததுன்னா லோயர் என்வலப், 2 columns இருந்ததுன்னா ஹையர் என்வலப் எடுத்துக்கணும். நம்ம அப்பர் என்வலப் எடுத்துப்போம். இப்போ இந்த மேக்ஸிமம் லைன் மேக்ஸிமம் லைன் வந்த அந்த பீன்ற அந்த பாயிண்ட் இருந்த வேல்யூவை மட்டும் நம்ம பிக் பண்ணி தனியா எழுதிக்கலாம். தட் இஸ் 1 -1 0 1 பாயிண்ட் எழுதியாச்சா? பாயிண்ட் எழுதினதுக்கு அப்புறமா இத பிளேயர் A, இங்க பிளேயர் B. இப்ப இது 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்க்கு வந்துருச்சு. 2x2 மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல வந்துருச்சுன்னா நம்ம ஈஸியா மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிடலாம். மிக்ஸ்டு ஸ்ட்ராட்டஜி now apply mixed strategy. அதுல கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். வேல்யூ ஆஃப் த கேம் இதுல நம்ம இந்த 2x2 எப்படி கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா A B C D இப்படி கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் வேல்யூவை A11, செகண்ட் வேல்யூவை 12. 12னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ, இங்க 21, இது 22. ஸோ இந்த ரெண்டு மாடல்ல எந்த மாடலை வேணா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஃபாலோ பண்ண போறது செகண்ட் ஒன், தட் இஸ் A11, A12 அந்த மாடலை ஃபாலோ பண்ண போறேன். வேல்யூ ஆஃப் த கேம் ஃபார்முலா A11 A22 minus A12 into A21 divided by lambda. ஸோ அதுக்கு முதல்ல நம்ம lambda கண்டுபிடிக்கணும். lambda equal to A11 plus A22 minus A21 plus A12. ஸோ A11 ஓட வேல்யூ என்ன? 1. A22 ஓட வேல்யூ 1 minus A21 ஓட வேல்யூ -1 plus 0. ஸோ -1 plus 0ன்றது -1. வெளியில இருக்க மைனஸோட அதை மல்டிப்ளை பண்ணுவோம் +1. ஸோ 1 plus 1 plus 1 which is equal to 3. lambda வேல்யூ 3 அப்படின்னு நமக்கு இங்க தெரிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ வேல்யூ ஆஃப் த கேம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம P1 P2 அதெல்லாம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் P1 equal to A22 minus A21 divided by lambda. இங்க A22 என்ன வேல்யூ இருக்கு? இந்த பக்கம் இருக்க ரெட் கலர்ல இருக்கிறது இதையும் கம்பேர் பண்ணுங்க 1. A21ல இருக்கிறது -1. ஸோ 1 minus of -1 divided by lambda. 1 plus 1 வந்துரும். 1 plus 1 by 3 அப்படின்றது 2 by 3. P1 2 by 3 இருந்தா P2 equal to 1 minus P1. So 1 minus 2 by 3. 3 minus 2ன்றது 1. So 1 by 3. சிம்பிளா P1 P2 கண்டுபிடிச்சிட்டோம். இதே மாதிரியே Q1. Q1 ஓட ஃபார்முலா என்ன? இதே மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்கு. தட் இஸ் A22 minus A12. A12 divided by lambda. A22ன்றது 1 minus A12. 12னா ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் வேல்யூ 0. ஸோ 0 lambda வேல்யூ 3. என்னோட வேல்யூ 1 by 3. இப்போ Q2 என்ன இருக்கும்? 1 minus 1 by 3. 3 minus 1ன்றது 2. ஸோ 2 by 3. எல்லா பார்ட்டுமே முடிச்சாச்சு. லாஸ்ட்ல வேல்யூ ஆஃப் த கேம். ஸோ வேல்யூ ஆஃப் த கேம் ஈக்குவல் டு A11 into A22. A11 into 22னா அப்படியே diagonal வேல்யூ 1 into 1. 1 into 1 1 minus A12 ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் எலிமெண்ட் 0. A21 வந்து -1. கீழே divided by lambda 3. 0 into -1 0 தான். ஸோ நம்ம வேல்யூ ஆஃப் த கேம் வந்து 1 by 3.